ஓம் ஐம்கார ஹ்ரீங்கார ரகஸ்யயுக்தா ஸ்ரீங்கார கூடார்த்த மகாவிபூத்யா ஓம்கார மர்ம பிரதிபாதினீபியாம் நமோ நம ஸ்ரீ குருபாதுகாபியாம். த்ரீவேத்யம் ஹிருத்யம் திரிபுரஹரம் ஆத்யம் த்ரிநயனம் ஜட்டாபாரோதாரம் சலதுரகஹாரம் மிருகதரம் மகாதேவம் தேவம் மயி சதயபாவம் பசுபதிம் சிதாலம்பம் சாம்பம் சிவம் அதிவிடம்பம் ஹிருதி பஜே. நமோ மகத்யா நமோ அர்பகேபியா. மகனியாள் எல்லாருக்கும் என்னுடைய நமஸ்காரங்கள். பகவத்பாதாளனுடையதான 105வது ஜெயந்தி விழாவில் சிவானந்த லகரி அப்படிங்கிறதான ஒரு தலைப்பில் யதாமதி உங்களோட என்னுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கிறேன். ஒரு விஷயம் ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்தது. அந்த பத்திரிகையை பார்த்தேன். ஒரு வாரம் இந்த பிரிவாள்லாம் உபன்யாசிக்கிற தலைப்புகளில் அது ஈஸ்வர சங்கல்பமாக பகவத்பாதாளனுடையதான அபிப்பிராயமா அப்படின்னு தெரியல. முதல்ல பார்த்தேன்னா அபரோக்ஷானுபூதி, அதுதான் லட்சியம். அகம் பிரம்மாஸ்மிங்கிறது சுவானுபூத் ஏகமானாயன்வர். அதை போல் அந்த லட்சியத்தை சொல்லக்கூடியதான கிரந்தம் முதல்ல வந்தது. அந்த லட்சியத்தை அடைய விடாமல் இருக்கக்கூடியது எதிரா அப்படின்னா அடுத்தது மாயா பஞ்சகம். அகட்டித கட்டனா பட்டியசி மாயான்னே முடியும். அது 5 ஸ்லோகத்துலேயும். அப்போ அதுக்கு பிரதிபந்தகமாக இருக்கக்கூடியதான மாயா, அதை பற்றினதான விளக்கத்தை சொன்னது 2வது கிளாஸில் வந்தது. 3வது என்னன்னா, இந்த மாயை எப்படி விளக்குறது, என்ன இருந்தால் விலக முடியும்னா பக்தி இருந்ததுன்னா விலக முடியும். அந்த பக்தி சாஸ்திரமாக இருக்கக்கூடியதான சிவானந்த லகரி. இதற்கு அடுத்தது பார்த்திங்கன்னா, இந்த சிவானந்த லகரி ஆன உடனே என்னென்னா ஸ்வயம் ஜோதி. ஏன்னா பக்தியினுடையதான ரிசல்ட் என்ன அப்படின்னா, நாளைக்கு அவர் ஸ்வயம் ஜோதியை பற்றி பேசுகிறார். சரி, இதுக்கெல்லாம் பிரமாணம் வேண்டாமா அப்படின்னா, பிரஸ்தானத்திரயம் முன்னாடி 3, சூத்திரபாஷ்யம், பகவத்கீதை, உபனிஷத் அப்படின்னு அந்த சீக்வன்ஸை பார்க்கும்போது மனசுக்கு ரொம்ப திருப்தியாக இருந்தது. ஆஹா, என்ன அந்த சப்தாகமும் அது ஒரு தனி லட்சியம். அது பகவத்பாதாளனுடையதான சங்கல்பம். அது அப்படியே நடக்கு. அவள் அதை யோசித்து பண்ணியிருக்காளான்னு தெரியல. நான் அதை பார்த்த உடனே எனக்கு அதை தோணித்து, அதனால் சொன்னேன். நிறைய கிரந்தங்கள் பகவத்பாதாள் பண்ணிருக்கா. பலவிதமான எல்லா சாஸ்திரங்கள்லையும் இருக்கு. இப்படி தான் இந்த சாஸ்திரத்தில் தான் இருக்குன்னு சொல்கிறதுக்கு இல்லை. நிறைய கிரந்தங்கள். நமக்கு கிடைச்சதே இவ்வளோ, இன்னும் கிடைக்காதது எவ்வளவு இருக்கோ அது பகவத்பாதாளுக்கு தான் வெளிச்சம், நமக்கு தெரியல. எல்லா கிரந்தங்கள்லையும் அதுக்குன்னு ஒரு தனி முத்திரை இருக்கும். இது ரொம்ப அத்தியுதமான ஒரு காவிய விசேஷமாக இந்த சிவானந்த லகரிங்கிற புஸ்தகத்தை பண்ணிருக்கார். இன்ஃபேக்ட் அவரே சொல்கிறார், என்னுடைய இது காவியபூதமாக இருக்கக்கூடியதுங்கிற மாதிரி சொல்கிறார். பல இடங்களில் க்ஷேத்திரங்கள் எல்லாம் போகும்பொழுது இந்த சிவானந்த லகரி, சௌந்தரிய லகரி, இது ரெண்டும் ரொம்ப அத்தியுதமாக ஒரு படைப்பானதாக பேசப்படுறது. அதில் சௌந்தரிய லகரி தாந்திரிகமான ஒரு விஷயம். அது 100 ஸ்லோகங்களும் சதாட்சரி வித்யன்னே பேர் இதுக்கு. எங்கள் ஆச்சாரியன் அடிக்கடி அதை சொல்லுவார். அதனால தான் அதுக்கு அத்தனை வியாக்கியானங்கள். நாம் நினைக்கிற மாதிரி அது வெறும் ஸ்லோகங்கள் இல்லை. ஒவ்வொன்றுத்துலேயும் பீஜாட்சரங்களோடு சேர்ந்து இருக்கக்கூடியதான ஒரு மிகப்பெரிய தாந்திரிகமான ஒரு புஸ்தகம். அது அம்பாள் அனுகிரகத்தில் இங்கே சொல்லக்கூடியதான வாய்ப்பு எனக்கு கிடைச்சிது. அந்த ரொம்ப அற்புதமான அந்த 100 ஸ்லோகங்கள், அது என்னன்னா காவியங்கள் நடையை விட தாந்திரிகமான விஷயங்கள் அதில் ரொம்ப அதிகமாக இருக்கும். பிரயோகங்களினுடைய தன்மைகள் அதில் அதிகமாக இருக்கும். ஆனால் அது அப்படியே வெறும் பக்தி இலக்கியமாக ஒரு சாதாரண ஒரு லே மேனுடையதான பக்தி மூலமாக பண்ணதா சிவானந்த லகரி பண்ணார். இல்லை, பதங்கள்லாம் அங்கே சௌந்தரிய லகரியில் இருக்கக்கூடிய பதங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வியாக்கியானத்தகா விசேஷ பிரதிபத்திகின்னு அது இருந்தால் தான் வாசிக்க முடியும், இல்லைன்னா வாசிக்க முடியாது. வாசிக்க முடியாதுன்னா என்ன அர்த்தம்னா தாற்பயம் தெரியாதுன்னு அர்த்தம்.
பட் அந்த மாதிரி இல்லை இந்த சிவானந்த லகரி. ரொம்ப சிம்பிளாக எல்லாருக்கும் புரிகிற மாதிரி அந்த மாதிரியான ஒரு தன்மையில் படைச்சிருக்கார். காவிய விசேஷமாக அதை படைச்சிருக்கார். அதில் என்ன பெரியவா சொல்கிறா அப்படின்னா, இவர் ஸ்ரீசைலத்தில் பகவத் பாதாள் சுவாமி தரிசனம் பண்ண போகும்பொழுது பிரமராம்பிகா சமேத ஸ்ரீ மல்லிகார்ஜுனேஸ்வரர் அவரை தரிசனம் பண்ண போகும்பொழுது அந்த ஏற்பட்டதான அந்த எக்ஸ்டசின்னு சொல்கிற பாருங்க, அதில் அவர் சிவானந்த லகரியை சொன்னதாக ஒரு விதமான சம்பிரதாயங்கள் இருக்குது. ஆனால் இதெல்லாம் அவள்லாம் நோட்டு பேனா புஸ்தகம் வச்சுன்னு எழுதுறது இல்லை. அவள்லாம் நேரடியாக பார்த்தாள்னா அப்படியே தானா அவளுடையதான சித்தத்திலேருந்து ஏற்படக்கூடியதான ஒரு பிரதிபலித்தமான விஷயங்கள் தான் இந்த சாஸ்திரங்கள் எல்லாமே. எல்லா சாஸ்திரமுமே அப்படித்தான் பண்ணியிருக்கா. யாரும் நோட்டு பேனா புஸ்தகம் வச்சுருந்து யாரும் எழுதின மாதிரி தெரியல. அவளுக்கு என்ன தோணித்தோ அதனால்தான் ரொம்ப நாள் முன்னாடியே வேதத்தை பற்றி சொல்லும்போதே ஒரு ஃபாரினரே சொல்லிட்டார். வேதம்னா என்னன்னு கேட்டதுக்கு டிஃபைன் பண்ணார். அது ஒன்றுமில்லை, இட் இஸ் அ ரெக்கார்ட் ஆஃப் எக்ஸ்பீரியன்சஸ் எக்ஸ்பீரியன்ஸ்டு பை அவர் ஏன்ஷியன்ட் சேஜஸ் அண்ட் சியர்ஸ்ன்னு தருவார். அதெல்லாம் அவளுடைய அனுபவம். ஜலத்தை பார்த்தா ஜலத்தில் எவ்வளவு விதமான வேல்யூஸ் இருக்குன்னு தெரிஞ்சுது அவளுக்கு. உடனே ஆபசூக்தத்தை எழுதிட்டா. ஆபோ ஹிஸ்தா மயோபுவ ஸ்தான ஊர்ஜே ததாதனான்னு அதில் இருக்கக்கூடிய வேல்யூஸு அதை உடனே அவள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணால் அந்த எக்ஸ்பீரியன்ஸை நம்மளோட ஷேர் பண்ணிவிட்டான். அதுதான் பின்னாடி வேதங்களாக சாஸ்திரங்களாக அதில் அதை நம்ம அதுக்கான விளைவுகளோடு நம்ம பார்த்துட்டுருக்கோம். அதுபோல் பெரியவாள்லாம் என்னன்னா அவளுடைய அனுபவம். நேராக அங்கே சுவாமியை பார்த்தார், அவரே அறியாமல் வெளியில் வரக்கூடியதான ஒரு பிரவாகம். அதனால்தான் அதுக்கு லகரின்னு பேர் வச்சுட்டார், சிவ ஆனந்த லகரி. பரமேஸ்வரனை பார்த்த காரணத்தினால அவருக்கு இதயத்தில் பெருக்கெடுத்ததான ஆனந்தத்தினுடையதான அலைகளாக அந்த சிவானந்த லகரி வந்துவிட்டு ஸ்ரீசைலத்தில் பண்ணினதாக. இதுக்கான ரெஃபரன்ஸும் அவருடைய சிவானந்த லகரியிலேயே 2 ஸ்லோகத்தில் சொல்கிறார். இந்த ஸ்லேஷாலங்காரம்னு சொல்லுவா, தமிழில் இரட்டுற மொழிதல் அப்படின்னு சொல்லுவா. அதில் நிறைய ஸ்லோகங்கள் அந்த மாதிரி அந்த அலங்காரத்தில் பண்ணியிருக்கார் அவர். அதில் ஒரு ஸ்லேஷாலங்காரம் மல்லிகைப்பூ இருக்கு பாருங்க, மல்லிகைப்பூக்கும் பரமேஸ்வரனுக்கும் ஒன்றும், பிரமரத்துக்கும் சிவனுக்கும் ஒன்று நிறைய பண்ணிருக்கார். அவர் சிம்ஹத்துக்கும் பண்ணியிருக்கார். இந்த மாதிரி நிறைய ஸ்லேஷாலங்காரங்கள் அங்கேயே பண்ணிருக்கார். அதில் இந்த மல்லிகார்ஜுனரையர் பற்றியும் பிரமராம்பிகாவை பற்றியும் ஒரு 2 ஸ்லோகத்தில் அதுக்கான ரெஃபரன்ஸையும் சொல்லியிருக்கார். அதனால் ஒருவேளை பெரியவாளுடைய கருத்துக்கள் இந்த ஸ்ரீசைலத்தில் தான் இவர் இதை பண்ணியிருக்கார் அப்படிங்கிறத உறுதிப்படுத்துகிற மாதிரி இருக்குது. இதில் இன்னொன்று பகவத் பாதாளனுடையதான கிரந்தங்கள், ஸ்தோத்திர கிரந்தங்கள் எடுத்துன்னு பார்த்தோம்னா எல்லாமே ஃபர்ஸ்ட் பர்சனில் இருக்கும். அதாவது தன்மை முன்னிலை படற்கைன்னு சொல்கிறோம் இல்லையா தமிழில், ஃபர்ஸ்ட் பர்சன், நான் பிரார்த்திக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். பகவத் பாதாள் பிரார்த்திக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, நாம் பகவத் பாதாளை பிரார்த்திக்கணும். அதுக்கு எங்கள் ஆச்சாரியன் சொல்லுவார், எதனால் அப்படி எழுதியிருக்கார் தெரியுமாடா, நாம்பெல்லாம் அர்த்தம் தெரியறதோ தெரியலையோ, நமக்கு ஃபர்ஸ்ட் பர்சனா செகண்ட் பர்சனா தேர்ட் பர்சனான்னு தெரியாது. நாம் பாட்டுக்கு ஸ்லோகத்தை மனப்பாடம் பண்ணி சொல்லிகிட்டே இருப்போம், நாம் சொல்கிற மாதிரி ஆயிடுண்டா அது அப்படின்வார். கதா காலே மாதகான்னு பகவத் பாதாள் கேட்குறா. அவர் என்னைக்கு கதா வித்யார்த்தி பவேயம்ங்கிறார் பகவத் பாதாள், யோசிச்சு பாருங்க. அப்போ அவர் ஸ்லோகம் எழுதியிருக்காருன்னா என்னன்னா அவருக்காக எழுதலை, நாம் பரம காருணிகர், இந்த குழந்தைகளுக்கெல்லாம் அர்த்தம் தெரியுமோ தெரியாதோ இதுகள்லாம் சொன்னாலாவது அதுகளாக கேட்குற மாதிரி இருக்கட்டும் சுவாமிகிட்டேன்னு அவர் என்ன பண்ணார், எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் பர்சனில் போட்டிருக்காரு. அவருடைய ஸ்தோத்திரங்கள் எல்லாம் எடுத்துன்னு பாருங்க, எல்லாம் பார்த்தீங்கன்னா மோர் தென் 80 to 85% ஆஃப் தி ஸ்தோத்ராஸ் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஃபர்ஸ்ட் பர்சனில் இருக்கும். இந்த சிவானந்த லகரி பூரா அப்படி தான் இருக்கார். அதோடு மட்டும் இல்லை, தனக்கு என்னமோ ஒன்றுமே தெரியாத மாதிரியும், தனக்கு எந்த விதமான தகுதியும் இல்லை, இருந்தாலும் நீ என்ன அனுகிரகம் பண்ணி ஆகணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணுற மாதிரி தான் நிறையா ஸ்லோகங்கள் இருக்கு. அப்போ அதெல்லாம் யோசித்து பார்த்தோம்னா அவருக்காக எழுதலை அந்த புத்தகத்தை, நமக்கோசரம் எழுதியிருக்கார். ஏன்னா ஒரு பின்னாடி ஒரு ஸ்லோகம் சொல்கிறேன் பாருங்க, இந்த சாஸ்திரங்களெல்லாம் எனக்கு தெரியாதுங்கிறார். இவர் எந்தெந்த சாஸ்திரம் தெரியாதுன்னு சொல்கிறாரோ அந்தந்த சாஸ்திரங்களையும் மினிமம் 2 கிரந்தம் பண்ணியிருக்கார். அப்போது இதை எழுதியிருக்காருன்னா அது அவருக்காக எழுதலை. நாம்பெல்லாம் இந்த ஸ்லோகங்களெல்லாம் வாசித்து பகவானுடையதான பக்திக்கு பாத்திரமாகி உத்கிருஷ்டமான நிலையை அடையணுங்கிறது தான் பெரியவாளுடைய தாத்பரியம். அதனால தான் எல்லாத்தையும் நமக்கு அர்த்தம் தெரியறதோ தெரியலையோ
அதை எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் பர்சனில் போட்டுட்டார். நம்ம சுவாமிக்கு முன்னாடி நின்று சொன்னாலே சுவாமிக்கு தெரியுமோ இல்லையோ இது ஃபர்ஸ்ட் பர்சனா செகண்ட் பர்சனான்னு. அதனால அவர் பார்த்து பாருங்கிற காரணத்தினால பரம காருணிகரா நமக்கோசரம் எழுதியிருக்கிற கிரந்தம் இது. அப்படி ஒரு அற்புதமான ஒரு கிரந்தம். இதுல காவியங்கள், காவியத்தினுடையதான ரசங்கள், காவியத்தினுடைய லட்சணங்கள் தான் நிறைய இருக்கு. தண்டின் காவியாதர்சத்தில் எழுதும்பொழுது மகாகாவியம்னா என்னன்றதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்தார். சர்க்கபந்தோ மகாகாவியம் உச்சத்தே தஸ்ய லக்ஷணம் ஆசீர் நமஸ்கிரியா வஸ்து நிர்தேசோ வாபி தன்முகம் நகரார்ணவ செயலர்த்தூன்னு ஒரு பெரிய டிஸ்கஷன் வரிசலாக கொடுக்குறார், டிஸ்கிரிப்ஷன்ஸ் எல்லாம். ஒரு காவியம்னா எப்படி இருக்கணும், காவிய லக்ஷணம். இந்த காவிய லக்ஷணத்தை எடுத்துட்டேன்னா பகவத் பாதாளனுடைய புஸ்தகத்தை பார்த்துட்டு தான் அவர் காவிய லக்ஷணம் எழுதினாரோன்ற நினைக்கிற அளவுக்கு காவியத்தினுடைய சிறப்புகள் எல்லாம் சொன்னதாக இருக்கு. இதில் இல்லாததான அலங்காரங்கள், அந்த சொல் ஆட்சின்னு சொல்கிறோம் பாருங்க, பத லாளித்யம், விருத்தங்கள் எல்லாம் அவ்வளோ அற்புதமான ஒரு காவியத்துக்கு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டாக இது இருக்கு. அதை அவரே சொல்றார். அவரே என்ன பண்றார், தன்னுடைய புஸ்தகம் எப்படிப்பட்டது அப்படிங்கிறத சொல்லும் பொழுது அவர் கடைசியில் சொல்றார், சர்வாலங்கார யுக்தாம் சரள பத யுதாம் சாது விருத்தாம் சுவர்ணாம் சத்பிகி சம்ஸ்தூயமானாம் சரச குணயுதாம் லக்ஷிதாம் லக்ஷணாட்யாம் உத்யத் பூஷா விசேஷாம் உபகத வினயாம் ஜோதமான அர்த்தரேகாம் கல்யாணீம் தேவ கௌரி பிரிய மம கவிதா கன்யகாம் துவாம் கிருஹான அப்படின்னு சொல்லி சுவாமி கிட்ட பிரார்த்தனை பண்ண, நான் ஒரு கவிதை எழுதியிருக்கேன், அதை நீ தயவு செஞ்சு ஏற்றுக்கணும் அப்படிங்கிறார். அந்த கவிதை எப்படிப்பட்டது, அதை ஒரு ஸ்திரீ மாதிரியாக உருவகப்படுத்தியிருக்கார். மெட்டஃபோர்னு சொல்லுவோம் ஆங்கிலத்தில், உருவகப்படுத்தியிருக்கார். அது ரெண்டு பேருக்கும் பொருத்தமாக இருக்க மாதிரி இருக்கும், ஸ்திரீக்கும் பொருத்தமாக இருக்க மாதிரி இருக்கும், கன்யகாக்கும் பொருத்த மாதிரி இருக்கும், காவியத்துக்கு பொருத்த மாதிரி இருக்கும். அதனால் அவர் என்னென்ன இருக்குங்கிறது அங்கேயே சொல்லிட்டார். சர்வ அலங்கார யுக்தாம், சப்தாலங்காரங்கள் அர்த்தாலங்காரங்கள்னு ஏகப்பட்டது இருக்குது. இன்னைக்கு பரதர் நாட்டிய சாஸ்திரத்தை சொல்லும்போது 4 அலங்காரம் சொன்னார். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 17ஆம் நூற்றாண்டினுடைய அலங்கார சாஸ்திரத்தில் ஏறத்தாழ 360 அலங்காரங்கள் இருக்கு. அவ்வளவு அலங்கார சாஸ்திரம் அவ்வளோ பல்கி பெருகி போச்சு. அவர் சொன்னது 4 தான். உபமா, ரூபகம், யமகம், சப்த அலங்காரங்கள்ல 4 தான் சொன்னார் அவர் பரதர் நாட்டிய சாஸ்திரத்தில். அலங்கார சாஸ்திரத்துக்கு முன்னோடியாக இருந்த பரதர் அவருடைய புஸ்தகத்தில் இந்த 4 அலங்காரம் தான் சொன்னார். இன்னைக்கு 17ஆம் நூற்றாண்டில் இருக்கக்கூடியதான புஸ்தகத்தை எடுத்துன்னு பார்த்தேன்னா குறைஞ்சபட்சம் 350 அலங்காரம். உபமாலங்காரத்தை எடுத்துட்டேன்னா உபமாலங்காரத்துக்கு இருக்க பிரபேதங்களே ஏறத்தாழ இருக்கு. 60-70 அலங்காரத்துக்கு மேலே போயிடுது. இந்த மாதிரி விரிஞ்சு போச்சு. இப்போ சர்வாலங்கார யுக்தாம் சரள பத யுதாம், இந்த பத லாளித்யம் இருக்கணும். அவன் சொல்றாரு, வேர்ட்ஸ்வர்த் இங்கிலீஷ் இது பண்ணும்போது சொல்லுவார், while reading poetry you should see the color described by the poet, you should hear the sound described by the poet. அந்த மாதிரி இல்லைன்னா அதுக்கு ஒரு பொயட்ரி கிடையாது, அதுக்கு பொயட்ரின்னு பேர் வைக்க முடியாதுன்னு வரும். இந்த பத லாளித்யம் இருக்கு பாருங்க, அந்த பத லாளித்யம் அவ்வளோ அற்புதமான ஒரு பத லாளித்யம் நம்ம பார்க்க போகிறோம். சாது விருத்தாம், விருத்தங்கள்னா அந்த புரோசடின்னு சொல்லுவோம், சந்தஸ், சுவர்ணாம், இதை போல காவியத்துக்கு என்னென்னலாம் லட்சணங்கள் உண்டோ அந்த லட்சணங்கள் எல்லாம் பொருந்தியதாக என்னுடைய கவிதை இருக்கு. என்னுடைய கவிதையாக இருக்கக்கூடிய அந்த கன்யகாவை நீ ஸ்வீகாரம் பண்ணிக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ற மாதிரி தன்னுடைய காவியம் ரொம்ப இந்த மாதிரி கொண்டதுன்னே சொல்றார். அவரே என்ன சொல்லியிருக்காருன்னா, தன்னுடைய இந்த புஸ்தகம் சத்காவியத்துக்கு ஒரு லட்சணமாக இருக்குன்னு சொல்றார். ஸோ அந்த மாதிரி கல்யாணியும் தேவ கௌரி பிரிய மம கவிதா கன்யகாம் தொம் கிருஹான, இந்த கவிதையை நீ ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணுறார். நிறைய உருவகம் நிறைய பண்ணிருக்கார். இந்த புஸ்தகத்தை எடுத்துன்னு பார்த்தேன்னா உருவகம்னு சொல்கிறோம் பாருங்க, ரூபகம், அந்த மெட்டஃபர் அது நிறைய பண்ணியிருக்கார். ஸ்லேஷாலங்காரங்கள் நிறைய பண்ணியிருக்கார். இந்த மாதிரி ஒரு நல்ல அது புஸ்தகம் வாசிக்கும் பொழுதே அவருடைய அந்த கற்பனை திறன், அவர் எல்லாத்துலேயும் பகவானை பார்த்துருக்கார். அதுதான் பக்தியினுடைய லட்சணம். என்னன்னா அங்கே நாரதர் பக்தி சூத்திரத்தில் சொல்ல போறார், தத் பிராப்ய ததேவ சிந்தயதி ததேவ பஷ்யதி ததேவ ஸ்ருணோதி. இந்த பக்தியினுடையதான எண்ட் என்ன, ஆக்மே என்ன அப்படின்னு பார்த்தேன்னா எங்கும் எல்லாத்துலேயும் அதுவாக இருக்கணும். பாரதியார் சொல்றாரு பாருங்க,
காக்கை சிறகினிலே நந்தலாலா. நம்ம எல்லாம் அடித்து விரட்டக்கூடியதான காக்கையினுடைய சிறகுல நந்தலாலாவை பார்க்குறாரு. காக்கை சிறகினிலே நந்தலாலா. அதுக்கப்புறம் தீக்குள் பாருங்க, என்ன ரொம்ப தீக்குள் விரலை விட்டால் நந்தலாலா, நின்னை தீண்டும் இன்பம் தோன்றுதடா நந்தலாலான்னு பார்க்குறாரு பாருங்க. இப்போ பக்தியினுடைய எல்லைக்கு போகும் பொழுது எல்லாத்துலேயும் அந்த ஈஸ்வர சாநித்தியத்தை பார்க்குறாரு. அதனால்தான் எல்லாத்தோடையும் சுவாமியை கம்பேர் பண்ணி ரொம்ப அற்புதமான அந்த புஸ்தகத்தை படிச்சிருக்கார். இதில் நாம் இன்னைக்கு அந்த பிரசங்காத்து இப்போ நான் சொன்ன பாருங்க, அந்த கோஜன்சியை வச்சுன்னு பார்க்கும் பொழுது பக்தி அப்படிங்கிற ஒரு தலைப்பு, அதுதான் வாஸ்தவமாக அவளுடைய அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னா பக்தியினுடையதான முக்கியத்துவத்தை சொல்லணும். அதனால் இந்த ஒரு 100 ஸ்லோகங்களில் பக்தியை வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கக்கூடிய ஒரு சில ஸ்லோகங்களை மட்டும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் உங்களோட அதை பகிர்ந்துக்கிறேன். ஆரம்பிக்கும் பொழுதே சொன்னார், கலாபியாம் சூடாலங்கிருத சசி கலாபியாம் நிஜ தப பலாபியாம் பக்தேஷு பிரகடித பலாபியாம் பவதுமே சிவாபியாம் அஸ்தோக திரிபுவன சிவாபியாம் ஹிருதி புனः பவாபியாம் ஆனந்த ஸ்புரத் அனுபவாபியாம் நதிரியம் அப்படின்னு சொல்லி முதல்ல நமஸ்காரம் பண்ணுறார். இதுக்கு என்னுடைய சிவாச்சாரியாரில் இருக்கக்கூடியவாள்லாம் சிவானந்த லகரியை இன்டர்பிரட் பண்ணும் பொழுது இந்த பஞ்ச கிருத்தியத்தை, சுவாமியினுடையதான பஞ்ச கிருத்தியத்தை சொல்ற மாதிரியாக இந்த ஸ்லோகம் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சுவாமியை பஞ்சகிருத்திய பராயணர்னு சொல்லுவோம். அதாவது என்னன்னா படைத்தல், காத்தல். சைவ சித்தாந்தத்தில் அழித்தல்ன்றது கிடையாது, ஒடுக்கல்னு பேர் இதுக்கு. மறைத்தல், அருளல் அப்படின்னு 5 விதமான கர்மாக்களை பரமேஸ்வரன் பண்ணிட்டு இருக்கார். அந்த பஞ்ச கிருத்தியங்களை தான் இந்த ஸ்லோகத்தில் பகவத் பாதாள் சொல்றார் அப்படின்னு சொல்லி எங்கள் ஆச்சாரியன் சிவாச்சாரியார் அதுக்கு விளக்கம் கொடுப்பார். தத்துவங்களில், சைவாகமங்களில் இருக்கக்கூடிய தத்துவங்களில் கலா தத்துவம்னு ஒன்று உண்டு. இந்த கலா தத்துவம் என்ன பண்ணுறதுன்னா சிருஷ்டிக்கு காரணம் அந்த கலா தத்துவம். அதுக்கு மேலே நாதம் பிந்து, 3ஆவதாக இருக்கக்கூடியது கலா. அந்த கலா தத்துவத்திலேருந்து தான் எல்லா சிருஷ்டிகளும் வரும். அதனால சிருஷ்டியை குறிக்கக்கூடியதாக கலாபியாம்ங்கிற வார்த்தை போட்டிருக்கு அப்படின்னு சொல்லுவார். அது பெரிய வியாக்கியானம் இருக்கு. இருந்தாலும் ஜஸ்ட் அந்தந்த இடத்துல என்ன இருக்குங்கிறத மட்டும் நான் சொல்றேன். அந்த பஞ்ச கிருத்தியங்களை என்ன சொல்றேன். சசிகலாபியாம் உண்டு. இந்த சசிகலாபியாம்ங்கிற வார்த்தை என்ன அப்படின்னா சூட அலங்கிருத சசிகலாபியாம்ங்கிறது காத்தல் அப்படிங்கிற தொழிலை காட்டுறதுன்னு சொல்லுவார். அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, உங்களுக்கு அந்த கதை தெரிஞ்சிருக்கும். தக்ஷ பிரஜாபதி சந்திரனானவர் தேஞ்சி போக இது பண்ணும்பொழுது அவரை காப்பாற்றி அனுகிரகம் பண்ணி ஒரு கலையை எடுத்து பரமேஸ்வரன் சிரசில் சூடின்றார். அப்போ அந்த காத்தல் என்கிற தொழிலை அடையாளம் காட்டக்கூடியதாக தான் சூடாலங்கிருத சசிகலாபியாம்னு இருக்கு அப்படின்னு சொல்லுவா. அதுக்கப்புறம் பக்தேஷு பிரகடித பலாபியாம் அப்படிங்கிற வார்த்தை ஒடுக்கலை காட்டுறது அப்படின்வார். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, பக்தர்களுக்கெல்லாம் பலன்களை பிரகடனப்படுத்துறது அப்படின்னாரு. பிரகடனப்படுத்துறதுன்னா என்ன அர்த்தம்னா, அவளுடையதான அஜ்ஞானம்ங்கிற விஷயத்தை குறைச்சி ஞானத்தை கொடுத்து அதை பிரகடனப்படுத்தணும். அப்போதான் எதையோ ஒன்றுத்தை அழிச்சாதான் இன்னொன்று தெரிவிக்க முடியும். அதனால அந்த ஒடுக்கல் என்கிற கர்மாவானது இந்த சப்தத்தினால பிரகடனப்படுத்தப்படுறது அப்படின்னார். ஹிருதி புனகா பவாபியாம் அப்படிங்கிறது மறைத்தல் அப்படிங்கிற தொழிலை சொல்ற மாதிரி அமையிறது அப்படின்னு சொல்லுவார். அதுக்கப்புறம் ஆனந்த ஸ்புரத் அனுபவாபியாம்ங்கிறது அனுகிரகம்ங்கிறதான ஒரு கிருத்தியத்தை சொல்றதுன்னு சொல்லி அது அவளுடையதான இன்டர்பிரிட்டேஷன். சிவானந்த கலேரி பஞ்ச கிருத்தியத்தினுடையதான ஸ்லோகம், முதல் ஸ்லோகமே பஞ்ச கிருத்தியத்தை சொல்ற மாதிரி இருக்குன்னு சொல்லுவார். இன்ஃபேக்ட் திருமுறைகளில், தமிழ் திருமுறைகளில் பார்த்தீங்கன்னா ஞானசம்பந்த சுவாமிகளுடையதான இதுதான் முதல் திருமுறை, அதான் முதல் வாக்கியம். எப்படி ராமாயணத்தில் அந்த முதல் பிரதமம் ஸ்லோகமாக வருது பாருங்க, அதை போல் நம்ம திருமுறைகளில் பார்த்தீங்கன்னா முதல் திருமுறை முதல் ஸ்லோகம் ஞானசம்பந்தருடைய ஸ்லோகம். அதனால தான் ஒரு இடத்துல சொல்லும்போது சொல்லுவார் ஞானசம்பந்தர், எனது உரை தனது உரையாக அப்படின்னு. ஈஸ்வரன், ஏன்னா ஞானப்பால்னால பிறந்தது தானே அது, அவருடைய அனுகிரகத்தினால வந்தது அப்படின்வார். எனது உரை தனது உரையாக அப்படின்வார். இது என் வார்த்தை இல்லைப்பா, எல்லாம் உன்னுடைய வார்த்தை அப்படின்வார். அவருடைய முதல் இதை எடுத்துன்னு பார்த்தீங்கன்னா, அந்த தோடுடைய செவியன்
விடை ஏறி தூவெண் மதிசூடி காடுடைய சுடலை பொடி பூசி என் உள்ளம் கவர் கள்வன் அப்படின்னு அந்த செய்யுள். இதுலேயும் பஞ்ச கிருத்தியங்களை பற்றி பேசியிருக்கு அப்படின்னு சொல்லி இதை கம்பேர் பண்ணிருக்கார் சிவாச்சாரியார். தோடுடைய செவியன், அது ரொம்ப அழகாக விளக்கம் சொல்லுவார். அங்கே பாடுறா, செவி என்ற வார்த்தையை போட்டிருக்கா பாரு. முதல்ல சொல்கிற விஷயத்தை காது கொடுத்து கேட்க வேண்டாமா, அதனால செவி என்கிற வார்த்தையை போட்டாடுறா அப்படின்வார். அப்புறம் கேட்டுட்டு அதை ஒரு தாய் உள்ளத்தோட அணுகணும். தோடுங்கிறது பொம்மநாட்டிகள் போட்டுக்கக்கூடியதான ஒரு ஆபரணம். அதனால தான் தோடுடைய செவியன்னு போட்டாடுறா. நம்மளுடைய கஷ்டங்களெல்லாம் கேட்கறது மட்டும் இல்லாமல் ஒரு தாய் உள்ளத்தோட கேட்டு அதுக்கான விஷயத்தை பண்றாருன்னு தோடுடைய செவியன்னு போட்டார் அப்படின்னு அதை இன்டர்பிரட் பண்ணுவார். தோடுடைய விடை ஏறி, விடைங்கிறது என்னன்னா ரிஷபம். ரிஷபம் தர்மஸ்வரூபம். இந்த நந்திகேஸ்வர தியானத்தில் பார்த்தீங்கன்னா விஷாச்சல சிரேஷ்டா ருத்ரைக கதமானசா சாக்ஷாத் தர்மஸ்வரூபோயம் நந்திகேஸ்வரம் ஆசிரியன்னு இருக்கும். அப்போ தர்மத்துக்கு தலைவனாகத்தான் அந்த நந்திகேஸ்வரர் இருக்கு. சைவாகமங்களில் சிருஷ்டி கிரமம் பார்த்தீங்கன்னா தர்ம தேவத்தையை வச்சுட்டு தான் சிருஷ்டி பண்ணுறார். அதனால தான் விடை ஏறிங்கிறது சிருஷ்டியை காட்டுறது அப்படின்னார். அதுக்கு அடுத்தபடியாக அந்த தூவெண் மதிசூடிங்கிறது காத்தல், காடுடைய சுடலை பொடி பூசிங்கிறது ஒடுக்கல், உள்ளம் கவர் கள்வன்கிறது மறைத்தல், அருளல் அப்படிங்கிறது கடைசியில் அனுகிரகம்னு சொல்லி இந்த தேவாரத்தினுடைய முதல் இதுவும் அதுவும் இருக்குன்னு சொல்லி அதை ஒரு தடவை எங்கள் ஆச்சாரியன் இந்த 2 ஸ்லோகத்தையும் வச்சு கம்பேர் பண்ணி சொல்லியிருக்கார். அப்படி சொல்லிட்டு அந்த ஸ்லோகம் எப்படிப்பட்டது, எப்படி ஞானசம்பந்த சுவாமிகள் என்னது இல்லைப்பா எல்லாம் உன்னோடதுன்னு சொன்னாரோ அதை போல பகவத்பாதாள் இங்கே சொல்கிறா. சிவானந்த லகரி என்னமோ நான் சொன்னேன்னு நினச்சிக்காதப்பா, இது எதுக்குன்னா அதை போடுறாரு பாருங்க அடுத்த ஸ்லோகத்திலேயே. त्वच्चरित सरितः கலந்தி கலந்தி சம்போ त्वच्चरित சரிதா. இது என்கிட்டேருந்து வந்ததா நினச்சிக்காதப்பா, உன்னுடைய சரித்திரங்கிறதான சரித்திலேருந்து வெளியில் வந்துட்டு இருக்கு. அது எங்கே வருது அப்படின்னா தீகுல்ய சரணிஷு பதந்தி. அங்கேருந்து என்ன பண்ணித்துன்னா என்னுடைய சிற்றறிவு அப்படிங்கிறதான கால்வாய்க்குள்ளே வந்துட்டு எங்கே போய் தங்கி இருக்கு தெரியுமா? மச்சேதோ ஹரத பூவி வசந்தி. என்னுடையதான சித்தம் என்கிறதான ஒரு ஓடை இருக்கிறதே ஏரி, அதில் தங்கியிருக்கு. அது என்ன பண்ணும் தெரியுமா? கில்மிஷ ரஜகா தளந்தி. இதை யாரெல்லாம் ஸ்தோத்திரங்களை பாராயணம் பண்ணுறாளோ அவளுடைய துக்கங்களை எல்லாம் துரித்தத்தெல்லாம் போக்கடிச்சிடும். கில்மிஷ ரஜகா தளந்தி. அப்புறம் என்ன பண்ணும் அப்படின்னா சம்சார பிரமண பரிதாப உபசமனம் திசந்தி. இங்கே அங்கேயும் அலைஞ்சு எல்லா விதமான இதுவும் பண்ணி அப்பாடான்னு அவஸ்தப்பட்டு நிற்கிறோம் பாருங்க. அந்த சமயத்தில் அந்த உபசமனத்தை கொடுக்குமா. அதை தரக்கூடியதான என்னது இது சிவானந்த லகரி விஜயதாம் அப்படின்னு சொல்லி, அப்பா இது என்னுடைய வார்த்தை இல்லை, உன்னுடைய சரித்திரம் அப்படிங்கிறதான சரித்திலிருந்து என்னுடைய புத்திக்கு ஏற்பட்டதான கால்வாய். அதாவது அப்போ கால்வாய் ஜலம் இன்னும் எவ்வளோ குறைவாக இருக்கும் பாருங்க. அவர் பகவத்பாதாளுடையதான இந்த விஷுவலைசேஷன் எப்படி இருக்கு பாருங்க. அதில் அது எங்கே தங்கி இருக்கு? அப்போது சரித்தில் இருந்ததுன்னா நமக்கு தாப உபசமனம் ஆகுமா? கில்பிஷ ரஜோ தலந்தி வருமா? ஏன்னா அது அவ்வளோ வேகமாக இருக்கும். அதை என்ன பண்ணேன்னா என்னுடைய புத்திங்கிறதான சின்ன கால்வாய் இருக்கு பாருங்க, அது வழியாக எடுத்துன்னு என்னுடைய ஹிருதயங்கிறதான ஒரு ஏரியில் நான் வச்சிருக்கேன் உன்னுடைய அனுகிரகத்தை. இதை யார் ஸ்தோத்திரம் பண்ணுறாளோ அவளுடைய கில்பிஷ ரஜகா தலந்தி, அவளுடையதான துரித்தங்கள் எல்லாம் போயிடும். அப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா சந்தாப உபசமனம் ஆகும். அப்படிப்பட்ட சிவானந்த லகரியானது விஜயதாம் அப்படின்னு சொல்லி அவருடையதான கிரந்த விசேஷத்தை சொன்னார். அதனுடைய அப்ஜெக்டிவையும் சொன்னார். அடிப்படையாக நான் சொன்ன மாதிரி இந்த பக்தின்னா என்னன்னா பகவத்பாதாள் விவேக சூடாமணியில் சொல்லும்போது மோட்ச சாதன சாமக்ரியாம் பக்திரேவ கரியசின்னுட்டார். ஆனால் அந்த பக்திக்கு வியாக்கியானம் பண்ணும்பொழுது என்ன பண்ணார்னா ஸ்வஸ்வரூப அனுசந்தானம் பக்திரித்யபிதீயதேன்னுட்டார். ஸ்வஸ்வரூப அனுசந்தானம் பண்ணணும்.
அப்போ அந்த ஸ்வஸ்வரூப அனுசந்தானமாக எப்படி இருக்கு, அந்த மாதிரி இருக்கக்கூடியது தான் பக்தி. அந்த இதை டிஃபைன் பண்ணார் நாரதர் பக்தி சூத்திரத்தில். அதை வியாக்கியானம் பண்ணும்போது மாதவாச்சாரியா சொல்றார், மாஹாத்ம ஞான புரஸ்தாது சுத்ருடா அச்சஞ்சலா ரத்திஹி பக்திரி தெளிதியது. பக்தின்னா என்ன அப்படின்னு கேட்டால், மாஹாத்ம ஞான புரஸ்தாது, நம்ம ஒருத்தர் பேரில் பக்தி வைக்கிறோம்னா அவருடைய பெருமை தெரியணும் நமக்கு. மாஹாத்ம ஞான புரஸ்தாது சுத்ருடா, ஆங்கிலத்தில் சொல்லும்போது அதை டீப் ரூட்டட்னு சொல்ற பாருங்க. சுத்ருடா அச்சஞ்சலா ரத்திஹி பக்திரித்யபிதியது. ஏதோ அந்த பள்ளிக்கூடத்து பசங்கள்லாம் 108 சுத்து பிள்ளையாரை சுற்றினா பாஸ் பண்ணிடுவேன். இல்லைடா, இந்த பிள்ளையாரை சுத்தாத ஆஞ்சநேயரை சுற்றினா உடனே திடீர்னு இதை விட்டுட்டு அங்கே போயிடுவோம். இதெல்லாம் பக்தி கிடையாது, இதெல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். இது பிரகலாதன் தெரிஞ்சது பாருங்க, அது இல்லையா பக்தி? அந்த மாதிரி இருக்கணும். சுத்ருடா அச்சஞ்சலா ரத்திஹி பக்திரித்யபிதியது. அதை தான் வியாக்கியானத்தில் சொல்லும்போது சொன்னார். அந்த மாதிரி அது இன்னொன்று சொன்னார் நாரத பக்தி சூத்திரத்திலே, அனிர்வச்சனீயமான ஒரு பிரேமஸ்வரூபம். அது இப்படித்தான் வர்ணிக்க முடியாததான ஒரு பிரேமஸ்வரூபம், அனிர்வச்சனீயமான பிரேமஸ்வரூபம். அந்த நிலைக்கு போகும்போது என்ன ஆகும்னார், குணரகிதம். அங்கே குணம் வெள்ளை சேப்பு இத்தியாதிகள் குணங்கள் அது கிடையாது. காமனா ரகிதம். சுவாமிகிட்ட நேராக போய் நின்ற உடனே என்ன ஆகுதுன்னா, நம்ம எதை கேட்கணும்னு நினச்சின்னு போகிறோமோ அதெல்லாம் மறந்து போய்டுறது. பாகவதத்திலெல்லாம் கதைகளில் கேள்விப்படுறோம் இல்லையா, குச்சேலர் என்ன பண்ணுறார், சுவாமி தரிசனம் பண்ணுறார், கிருஷ்ண பகவானை பார்த்த உடனே தான் எதுக்கு வந்தோங்கிறதே மறந்து போயிடுத்து பாருங்க. அப்போ காமனா ரகிதம், அதுதான் உண்மையான பக்தி. சுவாமி கிட்ட போயிட்டு எம்ஓயு போட்டுக்கிறதுக்கு பேர் பக்தி கிடையாது. அங்கே போய் நின்ற உடனே என்ன ஆகணும்னா, நம்ம சிந்தனைகளே அங்கே மறைஞ்சு போயிடணும். ராமகிருஷ்ண பரமஹம்சர் விவேகானந்தருடைய லைஃப்பில் ஒன்று உண்டு. சுவாமிகிட்ட போய் கேட்டேடான்னு கேட்டார் விவேகானந்தரை. ராமகிருஷ்ணன், அட நீங்கள் ஒன்று அங்கே போய் நின்ற உடனே என்னையே மறந்து போயிட்டேன், நான் எதை கேட்பேன் அப்படின்றார். அதுதான் உண்மையான பக்தி. ஸோ அப்போ காமனா ரகிதம், பிரதிக்ஷண வர்த்தமானம். ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நொடியும் அவ பேரில் இருக்கக்கூடிய பக்தியானது வளர்ந்துட்டே இருக்கணும். அவிச்சின்னம் சூக்ஷ்மதரம் அனுபவ ரூபம் தத் பிராப்பிய, அந்த பாக்கியத்தை அடைஞ்ச பிறகு ததேவ அவலோகயதி, எங்க பார்த்தாலும் அவரே இருப்பார். எந்த இடத்துல பார்க்குறோமோ அங்கெல்லாம் சுவாமி இருக்கார். அவர் இப்போ சொன்ன பாருங்க பாரதியாருது, அவர் எங்கெல்லாம் பார்க்குறாரோ அங்கங்கெல்லாம் அங்கே இருக்கார், எல்லா இடத்துலையும் இருக்கார். ததேவ அவலோகயதி ததேவ ஸ்ருணோதி, அவர் எதை சொன்னாலும் அவர் சொல்றதே தான் வருது. ததேவ ஸ்ருணோதி ததேவ சிந்தையதி, எங்க எதை பார்த்தாலும் அவருடைய சிந்தனைகள் தான் வருது. அதுதான் இவ்வளோ பெரிய புஸ்தகத்தை எழுதினார். எல்லா இதையும் பார்த்தீங்கன்னா அவர் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பொருள்கள்லையும் ஈஸ்வரனுடைய சாட்சாத்காரத்தை பார்க்கிறார். அப்படி அந்த மாதிரியான ஒரு பக்தி, அதை விளக்குறார். அது எப்படி இருக்கணும் அப்படின்னு. அது இதுலேருந்து விடுபடுறது சாம்சாரிகமான பந்தத்திலிருந்து மோட்சத்துக்கான அந்த பிரதிஜை எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டதுக்கு ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொன்னார், யாரையாவது ஒருத்தரை தண்ணிக்குள்ளே போட்டு இப்படி அழுத்தினோன்னு வச்சுக்கோங்க, அவன் வெளியில் வர்றதுக்கு எவ்வளோ துடிக்கிறானோ அவ்வளவு துடிப்பாக இருக்கணும். தீவிர முமுட்சுத்துவம்னா என்னன்னு கேட்டது பதில் சொன்னார் அவர். தீவிர முமுட்சுத்துவம்னா என்ன அப்படின்னா, எங்கள் வாத்தியார் சொல்ல, இல்லைடா இஎம்ஐ கட்ட முடியாது திண்டாடுறவனுக்கு பேர் இல்லைடான்டுவார். அதுக்கு பேர் முமுட்சுத்துவம் இல்லை, எல்லாம் போரும் சார், எல்லாம் விட்டு தொலைச்சிட்டு போனால் தேவலான்வார். அது பேருக்கு முமுட்சுத்துவம் கிடையாது. அந்த தீவிர முமுட்சுத்துவங்கிறது எப்படிடா இருக்கும் அப்படின்னதுக்கு ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்லுவார், ஒருத்தர் தண்ணிக்குள்ள கழுத்தை பிடிச்சி அழுத்தி விட்டோம்னா அவன் வெளியில் வர்றதுக்கு எவ்வளோ துடிக்கிறானோ அப்படி இருக்கணும் இந்த சாம்சாரிகமான தசையிலேருந்து வெளியில் வர்றது. நம்ம எல்லாம் அங்கிருந்து போய் சேர வேண்டியவா. ரொம்ப அற்புதமான ஸ்லோகத்தை பகவத்பாதாள் இந்த சிவானந்தர் சொல்கிறாரு. பக்தின்னா என்னங்கிறது ரொம்ப அற்புதமான டெஃபினேஷன் கொடுக்குறார்.